ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு வெஜ் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான்லாம் இல்லை, எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் வாசனைக்காக ரம்பலில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தீயாமல் இருக்கணும்னா தயிர் உடனே ஆட் பண்ணிடுங்க, கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். தயிர் வந்து இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கணும் அந்த மசாலாவில். இந்த காய்கறிங்க நல்லா வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவர் என்ன பண்ணியிருப்போம்னா சுடுதண்ணியில் வந்து பிளான்ச் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், சோம்பு ஜீரகத்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா வதங்கிட்டு தண்ணி ஊற்றி வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவு நல்லா குக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த குக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்கிட்ட கோகோனட் மில்க் வந்து நான் இங்கே ரெடிமேடாக கிடைக்கும் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் என்கிட்ட இருந்ததுனால அது போட்டுட்டு இந்த கிரேவியை வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறதே இந்த பெப்பர் தாங்க. லாஸ்ட்டாக அந்த பெப்பர் போட்டிங்கன்னா போட்டு ஃபைனலாக அந்த கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவிலே வந்து ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நைட் வந்து ஆப்வியஸாக வந்து டின்னருக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி இது தான் பண்ணுவோம். ஸோ நான் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து சப்பாத்தி பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு இந்த கிரேவி வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு வந்து ரைத்தா இந்த மாதிரி சாலட் மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட குக்கும்பர் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸோ அந்த குக்கும்பர் வச்சு ஆனியன் குக்கும்பர்லாம் போட்டு ஒரு கேர்டு போட்டு ஒரு திக்கான கேர்டு இருந்துச்சு, அந்த திக்கான கேர்டு போட்டு நான் வந்து ரைத்தா மாதிரி பண்ணி இந்த கிரேவியோட வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.